ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து நார்மலாக ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது. ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ கலர், சாரீ வந்து க்ரீன் கலர். இதில் ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆனால் நம்ம தச்ச ப்ளவுஸ்லேயும் பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இது வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீ கலரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவங்க சிம்பிளாக போதும் அப்படின்றதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ கலருக்கே லேஸ் வாங்கிக்கிட்டு கையில் டைமண்ட் ஷேப்பில் கேன்வாஸில் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த டைமண்ட் ஷேப்பில் கேன்வாஸில் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங்கை வச்சுக்கிட்டேன். கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா 2 கிளாத் கொடுங்க. கேன்வாஸ் மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, திக்காக தான் இருக்குன்னா ஒரு கிளாத் கொடுத்தா போதும். இதை நீங்கள் பைப்பிங் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நான் கொடுத்துருக்க மாதிரி லேஸ் வச்சும் நீங்கள் கொடுத்து பண்ணலாம், இல்லை அடித்து திருப்பியும் பண்ணலாம். நான் வந்து அப்படி பதிச்சு கேன்வாஸு லைனிங்கு அது மேலே அப்படியே தூக்கி கொஞ்சம் திக்னஸ்க்காக லைனிங்கே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதுக்கு மேலே லேஸை வச்சு அப்படி பதிச்சு தைக்கிறேன். ஏன்னா துணி வந்து இது சாரீ வந்து ரொம்ப துணி எடுக்க முடியல, அதனால் நான் கொஞ்சமாக துணி எடுத்து அதில் பண்ணியிருக்கேன். லேஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி டைமண்ட் ஷேப்பில் வச்சு 3 பின்பாகத்தில் 3 இதாக டிசைனாக வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் வச்சுட்டு லேஸை சுற்றி நெக்கில் ஒரு லைன் கொடுத்துட்டு இது மேலே இப்படி வச்சுட்டேன். இதில் நீங்கள் சென்டரில் வந்து நீங்கள் பாசி ஸ்டோனு இந்த மாதிரி நீங்கள் ஃபிட்டிங்காகவே வாங்கி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்கில் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் சுற்றி இதில் நான் 3 பீஸ் வச்சுருக்கேன், நீங்கள் 5ஆகவும் வச்சுக்கிடலாம். நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. தச்ச ப்ளவுஸ்லேயும் நம்மளால் பேட்ச் ஒர்க் டிசைன் பண்ண முடியும். நம்ம கட் பண்ணி தான் பண்ணுறது. இதுவும் நீங்கள் தச்சு முடித்த பிறகு சூப்பராக இருக்கும். இதில் வீடியோவில் ரொம்ப கிளியராக இல்லை, நேரில் ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் பார்த்திங்கன்னா கையிலையுமே நம்ம என்ன டிசைன் கொடுக்கலாம். பார்டர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அதில். ஆனாலும் சரி பேட்ச் ஒர்க் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் ஒர்க் ஒன்று கொடுத்தேன். அதுலேயுமே டைமண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணி பீஸ் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த பீஸ் எடுத்து வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு அந்த பார்டருக்கு மேலே அந்த பேட்சை வச்சு லேஸை வந்து அந்த டைமண்ட் ஷேப் மேலேயே லேஸை வச்சு பதிச்சு தைச்சிக்கிட்டேன். தச்சு முடிச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி வந்து அந்த எட்ஜை வந்து மடித்து எல்லாத்துலேயுமே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தும்பு தெரியும் அப்படின்றதுனால டபுள் ஸ்டிச் மேலே எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டு விட்ருங்க. அந்த தூக்கிட்டு எலும்பிட்டு நம்மளுக்கு நிற்காது. அதுக்கப்புறம் அந்த பார்டர் நம்மளுக்கு கை பார்டர் முடிகிற இடத்துல ஒரு லேஸை வச்சு அதுவுமே டபுள் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்பிட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு பொம்மிட்டு இருக்காது. நம்ம அலச வந்து நம்மளுக்கு தூக்கிடும். நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வந்து எலும்பாது. ஒரு ஸ்டிச்சு, அதாவது லேஸ் வந்து 1/4 இன்ச் லேஸ்னாலும் சரி 1/2 இன்ச் லேஸ்னாலும் சரி நம்ம டபுள் 1/4 இன்ச்சு, அதனால் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும் அப்படின்ல 2 ஸ்டிச்சே நீங்கள் போட்டுருங்க. இதில் நான் டபுள் ஸ்டிச் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு தைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், 2வது கடகடன்னு ஸ்பீடாக போட்டாச்சு. இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் மெத்தடாக இருக்கும்.